கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க. அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அலசி வச்சுக்கோங்க. காரத்திற்கு பச்சை மிளகாய் ஒரு 4, தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 5 பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், சிறிய துண்டு இஞ்சி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி தழையை நல்லா தண்டோடே இந்த மாதிரி ஆஞ்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சட்னி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 5, பச்சை மிளகாய், தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஹோட்டலில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் வரும் உங்களுக்கு. இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கழுவுன தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளித்து இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு டேஸ்டியான ஹோட்டல் சைடு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.